தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருள்களுக்கு அமெரிக்கா 50% இறக்குமதி வரி போட்டிருக்கிறாங்க. இது இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டை பெருமளவில் பாதிக்கக்கூடிய ஒரு அடாவடி வரியாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இது நாள் வரையிலும் மிக சிறப்பான ஒரு நல்ல தரமான பொருட்களை நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சு கொண்டிருக்கிறோம். நல்ல அங்கே உள்ள கஸ்டமர் பேஸும் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் அந்த 50% என்பது ஒரு அசாதாரணமான வரி. அவ்வளோ வரி கொடுத்து அந்த பொருளை வாங்கி அங்குள்ள நுகர்வோர் அதை பயன்படுத்த முடியாது. இங்கே இப்போ இந்தியாவிற்கு பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்மெண்ட்ஸ் ஒரு அதிக அளவில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிறது. உணவுப் பொருட்கள், கடல் உணவுகள், மிஷினரி, பட்டை தீட்டப்பட்ட வைரம், அந்த மாதிரி நிறைய பொருட்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்குது. நல்ல ஒரு தரமான ஒரு மார்க்கெட், அது நல்ல ஒரு பொட்டன்ஷியல் மார்க்கெட். இப்போ இந்த வரி விதிப்பின் காரணமாக நம்மளுடைய பொருளாதாரம் ஒரு பெரிய அளவில் தேக்கப்படைச்சு. கார்மெண்ட்ஸ் ஏற்றுமதியாளர்கள் எல்லாருமே ப்ரொடக்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணலாமா, ஸ்லோ பண்ணலாமா, ப்ராசஸ் பண்ணலாமா, இல்லை ஸ்டாப் பண்ணலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற ஆர்டருக்கே அந்த இம்போர்ட் ஆகும்போது நீங்கள் எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு கேட்கக்கூடிய நிலைமையில இருக்கிறதுனால நம்மளுடைய இதே பொருளை நம்ம அண்டை நாடுகள் இந்த வரி இல்லாமல் கொடுக்கறதுனால நம்மளோட குறைந்த விலையில் அவங்க கொடுத்துட்றாங்க. அந்த பொருளோட போட்டி போடுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். ஆகவே இதை பொறுத்த வரைக்கும் கார்மெண்ட்ஸ் எல்லாமே தூத்துக்குடி வழியா போகும்பொழுது அவங்களுக்கு எளிதான ஒரு ப்ராசஸ் இருக்கிறதுனால அவங்க தூத்துக்குடி துறைமுகத்தை தேர்ந்தெடுத்து ரெகுலரா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த 1500 கண்டெய்னர் ஒரு மாசத்துக்கு போகக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு 6500 கோடி ரூபாய் இப்ப தேக்கமடையக்கூடிய நிலைமையில இருக்குது. ஆகவே மத்திய அரசு இதுல எவ்வளவு விரைவாக இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் சம்பந்தமாக மற்றது விஷயமாக எவ்வளவு விரைவாக இந்த ஒரு அமெரிக்க அரசு கூட ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி, ஏன்னா அவர் எப்படின்னாக்கா அமெரிக்காவுடைய நிலைப்பாடு எப்பவுமே இரட்டை நிலைப்பாடா இருக்கு. இதே மாதிரியான ரஷ்யால வாங்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு அவங்க வரி விதிக்கல. அதுக்கு அவங்க சொல்றது அதேதான் காரணம் சொல்றாங்க. அது எதுவுமே ஜஸ்டிஃபைபிள் கிடையாது. அங்க உள்ள நீதிமன்றத்திலையும் இது இப்ப தற்போது கேள்விக்குறியாகி நிலுவையில் இருக்குது. ஆகவே விரைவில் இதுல ஒரு சுமூக உடன்பாடு ஏற்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. மத்திய அரசு இதுல எவ்வளவு விரைவாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமோ அவ்வளவு தீர்த்து எல்லா எக்ஸ்போர்ட்டர்ஸ் மற்றும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருடைய வெல்ஃபேரையும் அவங்க பாதுகாக்க வேண்டும் என்று எல்லா எக்ஸ்போர்ட்டர்ஸ் மற்றும் தூத்துக்குடி ஷிப்பிங் ஏஜென்ட்ஸ் எல்லாரோட சார்பாக என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன்.